வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம லைவாக சில ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி பார்ப்போம். நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது 9th ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில். இது வந்து 50 points டார்கெட் இந்த ஸ்ட்ராட்டஜி. இதே ஸ்ட்ராட்டஜி 15th ஸ்ட்ராட்டஜியான 35 points டார்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th சேம் ஸ்ட்ராட்டஜி தான். அது டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆகிடும். 9th ஸ்ட்ராட்டஜி டார்கெட் ஹிட் ஆனாலும் மறுபடியும் க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா ஆர்டர் எடுக்கும். பட் 10th ஸ்ட்ராட்டஜி டார்கெட் ஹிட் ஆனால் அன்றைக்கி டே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 9th ஸ்ட்ராட்டஜியில் 3400 ப்ராஃபிட்டு, சேம் டார்கெட் ஹிட் டே க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜியும் 3400 ப்ராஃபிட்டு, 35 points டார்கெட்டில் வந்து 2300 ப்ராஃபிட்டு. ஸோ எப்படி ஆர்டர் எடுத்துருக்கு, எப்படி ப்ராஃபிட் கொடுத்துருன்றதை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25,100 ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டில் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டிலோட க்ளோஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,094. ஸோ நியரஸ்ட் டு 50 ரேஞ்சில் 25,100 கால் அண்ட் புட் தனித்தனி எடுத்து வச்சுக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷனில் பார்ப்போம். 25,000 புட் ஆப்ஷனில் வந்து 917க்கு ஆர்டர் எடுத்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் 919க்கு கட் ஆகிடுச்சு. அதில் ஒரு 319 லாஸ் ஆகிருக்கு. கால் ஆப்ஷனில் 920க்கு ஆர்டர் எடுத்து 10 o'clock நம்மளுக்கு டார்கெட் 50 points ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதில் மட்டுமே வந்து 3,800 கிட்ட ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக 3,500 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. சார்ட்டை வச்சு பார்ப்போம். புட்டு பார்த்தீங்கன்னா காலையில் இங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு அடுத்த கேண்டிலே கட் ஆயிருக்கும். ஸோ சின்ன ஸ்டாப் லாஸில் டே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா லைனுக்கு மேலே எந்த சிக்னலும் வரல. ஸோ இன்றைக்கி புட் ஆப்ஷனில் ஆர்டர் எடுத்திருக்காது. கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் 2 மல்டிப்ளேயர் எடுத்திருக்கும். கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் ஒரு மல்டிப்ளேயர் தான் எடுத்திருக்கு. ஒரு மல்டிப்ளேயர் நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அரௌண்ட் 920க்கு ஆர்டர் எடுத்து 10 o'clock அதாவது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இது வந்து 50 points டார்கெட் ரீச் ஆனதுனால நம்மளுக்கு இன்றைக்கி டே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஃபுல் டே வந்து எந்த சிக்னலும் க்ரைட்டீரியா மேட்ச் ஆகலை. ஸோ இன்றைக்கி டேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் 3,500 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளுமே என்னென்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக் ஆகிருக்குன்ற டீட்டெயில்ஸை இங்கே தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 8,000 மைனஸு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3,000 ப்ளஸ்ஸு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக பார்த்துக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணி லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஓவரால் P&Lலும் தனித்தனியாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டிலும் ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி, அதனால கேபிட்டலும் ஜாஸ்தி. ஸோ கேபிட்டல் கம்மியாக இருக்கிறவங்க ஸ்ட்ராட்டஜியை ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே தனித்தனியாக இந்த லிஸ்ட்டில் ஓடும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்ற டீட்டெயில்ஸை தாராளமாக பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிஸ் பேஜ் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி கீழேயும் டிஸ்கிரிப்ஷனு, அதோட யூடியூப் லிங்க்கு, அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேக்ஸிமம் எவ்வளோ, எங்கே ட்ரேட் எடுக்கும், எப்படி கட் ஆகுன்ற ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.